ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது வந்து ஒரு ஓமம் போட்ட சிப்ஸு தான். இது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்கு ஈஸியாக நம்ம 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். அது 2 கப்பு வாட்டர் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இதில் வந்து 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், 2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். இதோட 1 ஸ்பூன் நல்லா தாராளமாக ஓமம் சேர்த்துக்கலாம். இது ஓமம் சிப்ஸ்னால ஓமம் அதிகமாக சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம். நம்ம வீட்டில் அரைச்ச மாவு இருந்தாலும் சரி, இதோட கொஞ்சம் எள்ளும் சேர்த்துக்கலாம். பிடிச்சிருந்தா கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணால் சேர்த்துக்கலாம். இது அரிசி மாவு, வீட்டில் அரைச்ச மாவு இல்லை கடையில் வாங்கின மாவு எதுவாக இருந்தாலும் லேசாக வறுத்து எடுத்து வச்சுட்டு அதை 2 கப் மாவு இதோட சேர்த்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வறுத்து வச்சுருப்போம்ல, அந்த அரிசி மாவு 2 கப் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நல்லா தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு உதிரி உதிராக தான் தெரியும். அதில் லேசாக நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சோம்னா நல்லா உருண்டை பதத்துக்கு வந்துடும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டு லேசாக தண்ணி தெளித்து இல்லை கையில் தண்ணி நனைச்சி பிசைஞ்சிக்கலாம். நல்லா சூடாக தான் இருக்குது. ஆறின பிறகு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது நம்ம லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி தெளிக்கக்கூடாது, கொஞ்சமாக தெளித்து எடுத்துக்கலாம். இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக மாற்றிட்டு நம்ம சப்பாத்தி கல்லில் தான் வச்சு தேய்க்க போகிறோம். சப்பாத்தி கல்லில் மாவு இல்லை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டைகளாக்குனதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சிட்டு நம்ம வேணுன்ற சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இதே மாதிரி தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 2 கப் மாவுக்கு எவ்வளோ மாவு கிடச்சிருக்கு பாருங்கள். மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வச்சு சிப்ஸு போட ஆரம்பிச்சிக்கலாம். டைமண்டோ இல்லை ஸ்கொயரோ எந்த ஷேப் வேணாலும் நம்ம இந்த சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு கத்தியால் கட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். கலெக்ட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே போட்டு எடுத்துட்டோம்னா ஓமம் சிப்ஸ் ரெடி ஆகிடும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. ஷேப் கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். டைமண்ட் வேணாலும் சரி, ஸ்கொயரு எதுவாக இருந்தாலும் போட்டு எடுத்துக்கலாம். கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம போடுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். எல்லா மாவையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது அரிசி மாவில் செய்கிறதுனால உடம்புக்கும் நல்லது. நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும். நல்லா 2 பக்கம் செவக்க விட்டு சத்தம் அடங்கின உடனே எடுத்துட்டிங்கன்னா ஓமம் சிப்ஸ் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சத்தம் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எண்ணெயும் அதிகமாக குடிக்காது. ஒரு சில ஸ்நாக்ஸ் பண்ணும்போது நல்லா எண்ணெய் குடிச்சிடும். இது அவ்வளோவா எண்ணெய் குடிக்காது. அரிசி மாவில் நம்ம செய்கிறதுனால எண்ணெய் குடிக்காது. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் செவக்க விட்டு போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஓமம் சிப்ஸ் ரெடி ஆகிடும். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது, யார் வேணாலும் செய்யலாம். அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும். நம்ம இதை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் நொறுக்கி காட்டுறேன் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்தது.